ஈவினிங்க ஆடிபிளா இருக்கா? எஸ், ஆடிபிளா இருக்கா? வீடியோ கிளியரா இருக்கா? வேற ஏதாவது இஷ்யூ? ஆல் ஃபைன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஓகே. ஸோ குட் ஈவினிங். ஐ எம் அசோக். நான் தான் உங்க என்வாயன்மெண்ட் மாடியூல் வந்து ஹேண்டில் பண்ண போற ஃபேக்கல்டி. ஸோ என்வாயன்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2022லேருந்து ஐ ஹவ் பீன் ஹேண்ட்லிங் இன் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ட்ராவலிங் வித் திஸ் சப்ஜெக்ட். அண்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பேட்ச் என்வாயன்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்டையர் சப்ஜெக்ட்ஸுமே போயிட்டு இருக்கு. அங்கேயுமே நான் என்வாயன்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஷன்ல வந்துட்டு பிகாஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல கிடையாது. இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம், ஓகே, எந்த மாதிரி உங்களோட அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாஸோட முடிவுலையோ இல்லாட்டி கிளாஸோட ஃப்ளோக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஸ்டெப்ல உங்களுக்கு டவுட் இருந்து நான் சொல்ற அப்ரோச் உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஆர் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்லை அன்மியூட் பண்ணி கூட தாராளமாக கேட்கலாம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். ஓகே, தட்ஸ் ஸோ மேபி பிகினர்ஸ் இருப்பீங்க, இல்லாட்டி ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க இருப்பீங்க, ஆர் கொஞ்சம் வெட்டரன்ஸ் கூட மேபி இருக்கலாம் இந்த க்ரௌட்ல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தான் ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்தால் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி டெமோ. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பிரேக்கப். ஓகே, போக போக என்வாயன்மெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது, என்ன மாதிரி உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன்ஸ்க்கான அப்ரோச் இருக்கணும், இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வில் சி தி சிலபஸ். புரியுதுங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்க போறோம். பட் எனிவே இந்த சிலபஸ் அப்படிங்கிறத வந்து நான் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லையுமே உங்களுக்கு பிரேக் டவுன் பண்றேன். புரியுதுங்களா? ஸோ என்வாயன்மெண்ட் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மெயின்ஸ். ஓகே, ஏன் மெயின்ஸ் அப்படின்னா என்வாயன்மெண்ட் வந்துட்டு ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் விச் டசன்ட் ரிக்வயர் என்ன சொல்றது ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஃபார் மெயின்ஸ். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு உங்களால ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்லயும் அதுக்கான எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் நல்லபடியா ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது மெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்ப்போம். ஸோ அந்த கனெக்ட்காக தான் மெயின்ஸ்க்குமே நான் வந்துட்டு இந்த ஸ்பிளிட் அப் எடுக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் topic we'll be discussing about ecology. Second, biodiversity. Okay. Third, pollution. Okay. Climate change, energy, waste management. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்க்க போற எல்லா டாபிக்ஸுமே இந்த ஒரு 6 டாபிக்ஸ்குள்ள அடக்கிடலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இக்காலஜி அண்ட் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது எப்படி நம்ம பிளானட் சாரி நம்ம பிளானட்ல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான உயிரினங்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நம்ம படிக்கிறோம். நியூட்ரியன் சைக்கிளிங் படிக்கிறோம். மழை ஏன் பெய்யுது, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பயோடைவர்சிட்டி பார்க்க முடியுது, கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னது, ஓஷன்ல மட்டும் ஏன் கார்பன் இவ்வளவு வந்துட்டு அதிகமா தேங்கி இருக்கு, இதுக்குள்ளே அதிகப்படியான ஆக்சிஜன் அமேசான்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது டோட்டலா தப்பு. அதிகப்படியான ஆக்சிஜன் அப்படிங்கிறது கடல்ல இருந்தா ஃபார்ம் ஆகுது. இதுக்கான மெக்கானிசம்ஸ் என்ன? ஸோ பேசிக்கா நம்மளோட பூமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் ஈகாலஜி அண்ட் பயோடைவர்சிட்டியில கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த அப்ரோச் அப்படிங்கிறது ஏன் நம்ம புரிச்சிருக்கோம்னா இது நம்மளுக்குனே இருக்க ஒரு யூனிக்கான அப்ரோச். புரியுதுங்களா? புக்ஸ்ல எல்லாம் வேற மாதிரி தே வுட் ஹேவ் அப்ரோச். ஸோ ஈகாலஜி பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம பூமியை பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்தும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு ஹியூமன்ஸோட நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த பூமியை வந்து பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச்ல படிப்போம்.
புரியுதுங்களா? இதை பத்தி டீட்டெயிலான டிஸ்கஷன் அடுத்து நம்ம போவோம். பட் ஒரு மேக்ரோ வியூ உங்களுக்கு இனிஷியலா கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கிரீன். ஓகே, ஸோ ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் இட். எஸ், கரெக்டா? பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்றோம். பொல்யூஷனுக்கான மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபாசில் fuels, பெட்ரோல், டீசல், ஓகே, கோல், கரி, நிலக்கரி, இதெல்லாம் எடுத்து நம்ம எரிக்க ஆரம்பிக்கிறோம். இதனால கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. மற்ற சில கேசஸ், அதாவது பொல்யூட்டன் கேசஸுமே உருவாகுது. அதை பொல்யூஷன் கீழே நம்ம பார்க்குறோம். இதே கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறனால இட் இஸ் காசிங் குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங் அப்படிங்கும்போது பூமி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்னது? இந்த குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்சுக்கும் எப்படி ஒரு கிளைமேட் சேஞ்ச் எப்படி உருவாகுது, இதுல வர பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த ரெண்டு டாபிக்ல பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த ரெண்டு டாபிக்ல எனர்ஜி அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ஹியூமன்ஸ் அவன் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டான். புரியுதுங்களா? இப்போ இந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம இதை வந்து சரி பண்றதுக்காக ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை தேடி போறோம். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன் புதுசா பேசுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆன் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது தான் வில் பி டாக்கிங் இந்த டாபிக் ஆன் எனர்ஜி. நெக்ஸ்ட் கமிங் டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஆப்வியஸ்லி நம்ம வந்து அதிகப்படியான வேஸ்ட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ பேசிக்கா சாலிட் வேஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு லிக்விடா நம்ம ஜென்ரேட் பண்ற இந்த சீவேஜ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். பட் புது விதமான வேஸ்ட்டை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஒன்று. எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2ல இருந்து 3 கம்ப்யூட்டர் இருக்கு. இப்போ எல்லார் கையிலுமே ஒரு செல்போன் இருக்கு. அதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 2-3 வருஷத்துக்கு ஒரு டைம் புது ஃபோன் வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் வேஸ்டா போய் ஒரு இடத்துல சேருது இல்லையா? அப்ப இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ண போறோம்? புரியுதுங்களா? ஏன்னா அதுல நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ண போறோம்? அடுத்து பயோமெடிக்கல் வேஸ்ட் தான் என்னது? பயோமெடிக்கல் வேஸ்ட்டை நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ணணும்? மாடர்ன் டேல வந்து பாத்தீங்கன்னா வி ஆல்சோ டாக் அபவுட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக் காலம் போய் இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பேச ஆரம்பிக்கிறோம். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து வி ஆர் கோயிங் டு மேனேஜ் இட் அப்படிங்கிறது. இதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்றாங்க? ஸோ இதுதான் மேக்ரோ லெவல்ல நம்ம கொடுக்குற அப்ரோச் அப்படிங்கிறது. இது எப்படி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க கேட்கறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு டாபிக் இருக்கு இல்லையா? அதை நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டு டாபிக்கை தான் GS3ல வந்து ஸ்பெசிஃபிக்கா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஓகே, நேஷனல் லெவல்ல என்ன பிளான்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல என்னென்ன கன்வென்ஷன்ஸ் இருக்கு, இவங்க ரெண்டு பேர் எப்படி இந்த பொல்யூஷன் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் GS3ல எக்ஸ்பிளிசிட்டா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நம்மளோட என்வரன்மெண்ட் சிலபஸ் GS3ல தான் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்ல, மெயின்ஸ்ல. ஆனா மாடர்ன் டேல வந்து பாத்தீங்கன்னா UPSC GS1ல இதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இது வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அர்பன் ஃபிளட்டிங் அதிகமா GS1ல தான் வந்திருக்கும். அர்பன் ஏரியாஸ்ல ஃபிளட் நடக்குது இல்லையா? அப்ப சென்னையில வந்து 2015ல ஃபிளட் நடந்துச்சு. அதுல இருந்து எப்பவுமே ஒரு அக்டோபர் நவம்பர் மாசம் வந்துட்டாலே மக்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. ஓகே, எப்போ ஃபிளட் வருமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த அர்பன் ஃபிளட்டிங் அப்படிங்கிற கேள்வி ரிப்பீட்டடா GS1ல தான் கேட்கறான். புரியுதா? பிகாஸ் இந்த இடத்துல ஜாகிரபிக்கல் ஃபினாமினானும் சேர்ந்து வருது. நம்ம ஜாகிரபியும் என்வாயர்மெண்ட்டையும் ரொம்ப வந்து அப்ப வேறுபட்ட சப்ஜெக்ட் நம்ம பார்க்க முடியாது. ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்லிங்கேஜ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஜாகிரபிலையுமே என்வாயர்மெண்ட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதே GS2 எடுத்துட்டீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். சார் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல எப்படி சார் என்வாயர்மெண்ட் கேட்கறாங்கன்னா, நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா, ஹியூமன் நெகட்டிவ் இம்பாக்டை கேரி அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் இப்போ கிரீன் ஹைட்ரஜன் ஒரு விஷயம் பேசுறோம். ஓகே, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஒன்று யார் லான்ச் பண்றா? கவர்மெண்ட் தான் லான்ச் பண்றாங்க. அப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை எதுக்காக எடுத்துட்டு வராங்க, ஒரு பாலிசி எதுக்காக எடுத்துட்டு வராங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட்ல என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் எப்படி என்வரன்மெண்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு முன்னுரிமை எடுத்து செயல்படுறாங்க, இதெல்லாம் GS2ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் எப்படி என்வரன்மெண்டலைசேஷன் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்கன்னு GS2ல கொஸ்டின் வந்துச்சு. விச் மீன்ஸ் என்வரன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக முக்கியமான ஜுடிஷியல் கேசஸ் என்ன, இதுதான் கொஸ்டின். இது அப்படி கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க இப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஓகே, அதே மாதிரி GS2 கீழே தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒரு பாடி இருக்கு. என்வரன்மெண்ட்டுக்குன்னே இருக்கிற ஒரு கோர்ட் லைக் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிபியூனல் அப்படிங்கும் போது. அப்ப NGT பத்தி ஒரு கேள்வி கேட்டா GS2ல தான் கேட்கறாங்க. ஆனா NGT வேலை என்ன? என்வரன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது. புரியுதுங்களா? சரி, GS1 GS2ல தான் கேட்கறாங்கன்னு பார்த்தோம்னா
லாஸ்ட் இயர் உங்களுக்கு எத்திக்ஸ்ல கூட என்வாயன்மெண்டல் கேஸ் ஸ்டடிஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் மாடர்ன் டேல நம்ம பார்க்குற ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வர்சஸ் என்வாயன்மெண்ட். ஓகே, என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறது முக்கியமா, இல்ல இங்க இருக்க சிட்டிசன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது எம்ப்ளாய்மெண்ட், இல்லாட்டி சிட்டிசன்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்றது, சிட்டிசன்ஸ்க்கு வீடு கொடுக்கறது, பாவர்ட்டில இருந்து அவங்கள மேலே கூட்டிட்டு வர்றது, அவங்களோட லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது, இது முக்கியமான்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல எத்திக்கல் டைலமாஸ் வர ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? பிகாஸ் எத்திக்ஸ்ல இது கேட்கறதுக்கான காரணம் வி ஹாவ் டூ இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். புரியுதுங்களா? ஒன்னு ஆந்த்ரோபோசென்ட்ரிசிசம் அப்படின்னு சொல்றோம், ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு ஈகோசென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஈகோசென்ட்ரிக் அப்ரோச்னா என்னதுன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது மனுஷனுக்கானது மட்டும் கிடையாது. ஓகே, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு என்டிட்டி தான் இந்த பூமி அப்படிங்கிறது. ஓகே, அதை தான் ஈகோசென்ட்ரிக் அப்ரோச்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பிலாசபிக்கல் ஐடியா. கரெக்டா? அதே மாதிரி ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படின்னா இல்ல, மனுஷனை மையப்படுத்தி தான் மனுஷனை சுத்தி இருக்கிறதெல்லாம் இயங்குது, அப்போ மனுஷன் என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறத ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் இந்த இதை எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, எத்திக்ஸ்ல இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, கொஸ்டின் அப்படிங்கறது ஃப்ரேம் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ என்வாயன்மெண்ட் நம்ம பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த அளவுக்கு பெட்டரா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? பிகாஸ் வில் பி டிஸ்கசிங் நாட் ஓன்லி பிலிம்ஸ் ஸ்டாட்டிக் சிலபஸ், சில ஸ்டாட்டிக் சிலபஸோட சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசுவோம், இதுக்குள்ள இருக்க லாஜிக்ஸ் பேசுவோம், இதுக்குள்ள இருக்க எத்திக்கல் டைமென்ஷன்ஸ் எல்லாமே கிளாஸ்லேயே வந்து வில் பி டிஸ்கசிங். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த சாலிட் ஃபவுண்டேஷன் போடுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, மெயின்ஸ்லயுமே வில் பி கெட்டிங் டு நோ வேரியஸ் அதர் டைமென்ஷன்ஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? இதுதான் பேசிக்கான ஐடியா. இந்த மாதிரி தான் சிலபஸ் அப்படிங்கிறத யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படிதான் பிரேக் டவுன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஏன்னா அவங்க என்வாயன்மெண்ட் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை வந்து ஒரு 6 டாபிக்கா உடைச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நவ் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுங்களா? ஸோ ஒரு யூபிஎஸ்சிக்கான அப்ரோச் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ரெண்டாவது வெயிட்டேஜ், வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். ஓகே, ஸோ என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 16ல இருந்து 20 கேள்வி, அதாவது வேற எந்த சப்ஜெக்ட்லயும் இல்லாத அளவுக்கு 1/5 ஆஃப் தி பேப்பர் அப்படிங்கிறது என்வாயன்மெண்ட் தான். ஓகே, இதுக்கான ரீசன் என்னன்னா, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் காமன் டு போத் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேத்துக்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் இருக்கறனால ஃபாரஸ்ட் கேண்டிடேட்ஸும் இந்த எக்ஸாம் எடுத்துக்கிறாங்க. கரெக்டா? அப்போ ஆப்வியஸ்லி கொஞ்சம் என்வாயன்மெண்ட் சம்பந்தமான கேள்விகள் அதிக வைக்க வைக்க வேண்டிய நெசசிட்டியில யூபிஎஸ்சி இருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 20 கேள்வி, 16ல இருந்து 20 கேள்வி உங்களுக்கு என்வாயன்மெண்ட்ல வருது. அப்போ இந்த சப்ஜெக்ட உங்களால என்ன பண்ண முடியாது, நெகேட் பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் விடவே முடியாது. எனிவே யூபிஎஸ்சியில எல்லா சப்ஜெக்டையும் படிச்சா மட்டும்தான் நம்மளால ப்ரிலிம்ஸை கம்ஃபர்டபுளா தாண்ட முடியும். அதுல என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். புரியுதுங்களா? பட் கம்பேரிட்டிவ்லி மெயின்ஸ்ல உங்களுக்கு இவங்க கேட்கிற கொஸ்டின் அப்படிங்கிறது கம்மி தான். ஜிஎஸ்3ல ஒரு 3 இல்ல 4 கொஸ்டின் உங்களுக்கு என்வாயன்மெண்ட் சார்ந்து வருது. ஜியோகிராஃபி இப்போ போயிட்டு இருக்க ட்ரெண்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் ஆர் 7 கொஸ்டின்ஸ். இதுதான் மொத்தமா நம்ம 80 கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்மளோட பிரேக்கப்பா நம்ம பார்க்குறோம் வித் ரெஸ்பெக்ட் டு என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல தான் என்வாயன்மெண்டோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? ஸோ ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, என்வாயன்மெண்டோட ட்ரெண்ட், ஆஸ்கிங் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா இங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். வை? பிகாஸ் உங்களுக்கு இனிஷியல் டேஸ், அதாவது இந்த 2013 இந்த பீரியட்ல என்வாயன்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தே ஃபோக்கஸ் ஆன் பேசிக்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட். அதாவது எக்காலஜினா என்னது, ஹாபிட்டாட்னா என்னது, ஓகே, என்வாயன்மெண்ட்னா என்னது, நீஷேனா என்னது, பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் என்னது, ஃபுட் வெப்னா என்னது, ஃபுட் செயின்னா என்னதுன்னு சொல்லிட்டு என்வாயன்மெண்டோட பேசிக்ஸை மட்டுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட் 2016 என்ன ஆகுதுன்னா, என்வாயன்மெண்ட்ல இருந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கறத உள்ள எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து நெக்ஸ்ட் ட்ரெண்டா நம்ம பார்க்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் போஸ்ட் 2020, போஸ்ட் 2020 உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல கொஞ்சம் யூபிஎஸ்சி என்ன பண்றாங்கன்னா அதிகப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன்ல இருந்து பெருசா கொஸ்டின் வர்றது கிடையாது. ஓகே, என்ன பண்றாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டேஷனை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸான எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, அதாவது இப்போ நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இதோட
ஜாகிரபிக்கல் லொகேஷன்ஸ் எங்க இருக்கு, எந்த ஸ்டேட்ல, ஓகே, எங்க இருந்து எங்க, எப்படி, இது பக்கத்துல ஏதாவது ஒரு மலை இருக்கா, ரிவர் ஏதாவது போதா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாகிரபிக்கல் நாலேஜ் தெரியணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கிற நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி எதெல்லாம் நியூஸ்ல வருதோ அங்க போய் வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், நியூஸ் பேப்பர்ல அதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம போய் வந்து சர்ச் பண்ணி இது எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணணும்னு யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்பீஷீஸ் எது நியூஸ்ல வருதோ அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்பீஷீஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்க 2024 ப்ரிலிம்ஸ்ல பார்த்துருக்கலாம். அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? இது ரெண்டாவது. அண்ட் மூணாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பீஷீஸோட பிஹேவியர். அந்த ஸ்பீஷீஸ்க்குன்னு யூனிக்கா ஒரு பிஹேவியர் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, எந்த அனிமல்ஸ் எல்லாம் த்ரெட்டன் பண்ணும்போது பால் மாதிரி சுருண்டுக்கும் அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு ஜென்ரலா கேள்விப்படுற போல இந்த முள்ளம்பன்றி, எறும்பு தின்னி இந்த மாதிரி வகை மிருகங்கள் எல்லாமே எப்போ அதை வந்து நம்ம த்ரெட்டன் பண்றோமோ தே வில் கேர்ல் இன்டு அ பால். ஒரு பால் ஷேப்ல உருண்டையா இது பண்ணிக்கும். ஓகே, இப்போ எறும்பு தின்னிக்கு அது முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்டான ஷெல் இருக்கும். முள்ளம்பன்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பான முள் இருக்கும். அப்போ அது பால் மாதிரி உருண்டுக்கும் போது எந்த டைரக்ஷன்ல இருந்துமே பிரெடேட்டர்னால அதை அட்டாக் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இது ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தே ஆஸ்ட் அபவுட் என்ன சொல்றது, கோரல் ரீஃப்ஸை பத்தி கேட்கறாங்க. புரியுதுங்களா? தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்பீஷிஸ் கோரல் ரீஃப் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷிஸோட பிஹேவியர். ஓகே, ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கொடுத்திருக்கிற எந்த ஸ்பீஷிஸ்ல வந்து ஒரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு குச்சியை எடுத்து யூஸ் பண்ணும் ஹியூமன்ஸ் மாதிரியே, ஸ்டிக்கை ஒரு டூலா யூஸ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி எந்த அனிமலுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அனிமல்ஸோட பிஹேவியரை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நாட் ஜஸ்ட் அனிமல் இங்க இருக்கு, அதோட ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் அவங்க கேட்க ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, அனிமல்ஸோட பிஹேவியரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை தாண்டி நாலாவது இந்த ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஏதாவது த்ரெட்னால நியூஸ்ல வந்திருக்கா, ஹியூமன் பிஹேவியர்னால இந்த ஸ்பீஷிஸ் அஃபெக்ட் ஆகுது, அது த்ரெட்டன் ஆகுது, அதனால வந்து பாத்தீங்கன்னா அதையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதை தாண்டி வந்து they are also focusing on concepts that are emerging in news. புரியுதுங்களா? இந்த டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அபவுட் கார்பன் மார்க்கெட். கார்பன் மார்க்கெட்னா என்ன சார், கார்பனை ட்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா, கார்பனை டைரக்டா பிசிக்கலா ட்ரேட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? மாடர்ன் டேல நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறது தான். புரியுதுங்களா? ஒரு இண்டஸ்ட்ரி, ஓகே, லேட்டஸ் அசியூம் ஒரு இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறாங்க. லேட்டஸ் அசியூம் 1 டன் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறாங்க. இதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 ஏக்கர்ல ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்குறாங்க. இந்த 2 ஏக்கர் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வருஷத்துல 2 டன் கார்பன் டை ஆக்சைடை வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துக்குது. புரியுதா நான் சொல்றது? இவங்க வெளியே விடுறது என்னமோ 1 டன், ஆனா உள்ள இவங்கனால எடுத்துக்க முடியறது எவ்வளோ, 2 டன் கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கிறாங்க. அப்போ இதை நம்ம என்னன்னு பேசுறோம் அப்படின்னா இவங்க தே ஹாவ் ஏர்ன்ட் 2 கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். நம்ம கிளைமேட் சேஞ்சில் கார்பன் மார்க்கெட் பத்தி எல்லாம் படிப்போம். இங்க உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் சொல்றேன். 2 கார்பன் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி. என்னதான் அவன் கார்பனை வெளியே ரிலீஸ் பண்ணாலும் மரத்தை நட்டு வைக்கிறது மூலியமா கார்பனை வந்து என்ன பண்றான், ஆல்டர்னேட்டிவா செக்யூஸ்டர் பண்றான், உறிஞ்சுக்கிறான். புரியுதுங்களா? அப்ப இந்த 2 கார்பன் கிரெடிட். புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் கிரெடிட் வச்சிருப்பாங்க. இதை வந்து பரிமாறிக்கிற இடம் தான் கார்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பன் மார்க்கெட் இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் நியூஸ்ல வந்துட்டே இருக்கு இல்லையா? இதுல ஆர்டிகல் 6ல இதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, கார்பன் மார்க்கெட்டை பத்தி. இதை யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணி இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்கா எங்க எந்த அனிமலை பார்க்கலாம், எந்த அனிமல் சாரி எந்த நேஷனல் பார்க்ல எந்த ரிவர் ஓடுது, இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா போக ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? அப்போ நியூஸ் பேப்பரை நல்லபடியா ரீட் பண்ணி அதுக்கு ஒரு பேக் ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களால இப்ப யூபிஎஸ்சியில கேட்கிற கரண்ட் அஃபேர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணவே முடியும். புரியுதுங்களா? பட் நம்ம கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் போக போக ரெலவெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எதெல்லாம் நியூஸ்ல வந்திருக்கோ அதை அந்தந்த ஏரியால ஐ வில் பி டிஸ்கசிங். புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ் நான் எடுக்கும் போது இப்போ நியூட்ரியன்ஸ் சைக்கிளிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். இது வந்து போன பேட்ச், அதாவது இப்போ போயிட்டு இருக்க என்வரன்மெண்ட் கிளாஸ்ல இங்க கார்பன் சைக்கிளை பத்தி கிளாஸ் போச்சு. புரியுதுங்களா? இது நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஸ்டாட்டிக் டாபிக். ஓகே, கார்பன் சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டயக்ராம் வரைஞ்சிடுவேன். புரியுதுங்களா? நம்ம வந்து புக்ல இருக்க டயக்ராம காமிச்சு நடத்த மாட்டோம். நம்மளா டயக்ராம் வரைஞ்சு
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will give current affairs. இப்போ இங்க பாருங்க, குளோபல் பீட்லாண்ட்ஸ் இனிஷியேட்டிவ்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். விச் மீன்ஸ் இது வந்து புக்ஸ்ல இருக்காது, ஸ்டாட்டிக் போர்ஷன்ல கவர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹோம் ஒர்க்கா பசங்களுக்கு கொடுத்தேன், நீங்க போய் இது என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணேன்னா இங்க இருக்கு பாருங்க, பயாலஜிக்கல் கார்பன் பம்ப், பிசிக்கல் கார்பன் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண கிளாஸ்லயே. இது எந்த புக்லயுமே கிடையாது இப்போ வரைக்குமே, புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், கார்பனேட்ஸ், ஷெல் ஃபார்மிங் அனிமல்ஸ், இது எல்லாமே பிசிக்கல் கார்பன் பம்ப், இது எல்லாமே. ஸோ கிளாஸஸ்லயே எந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமோ அந்த இடத்துல இன்டகிரேட் பண்றது தான் பெஸ்டான அப்ரோச்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, கார்பன் சிங்க்னா என்னது, கார்பன் சோர்ஸ்னா என்னது, இது நம்ம கிளாஸோட நோட்ஸ், புரியுதுங்களா? கிளாஸ்ல நோட்ஸ் டீச் பண்ணும்போது எழுதுவோம் இல்லையா, அந்த நோட்ஸ் இது எல்லாமே. இதுல வந்துட்டு பயாலஜிக் கார்பன்னா என்னது, ஜியாலஜிக்கல் கார்பன் செக்ஸ்ட்ரேஷனா என்னது, டெக்னாலஜி கார்பன் செக்ஸ்ட்ரேஷனா என்னது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்ட் ஏர் கேப்சர்னா என்னது, அதை பத்தி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், புரியுதுங்களா? அண்ட் சப்சிக்வெண்ட்லி வி ஆல்சோ டிஸ்கஸ்ட் ஆன் என்ன இப்போ கார்பன் டை ஆக்சைடு, இப்போ ஓஷன் அசிடிஃபிகேஷனா என்னது, இது எல்லாமே. ஸோ வெறும் கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு அப்படியே படிக்கிறது அது வேற. பட் ஸ்டாட்டிக்கோட இன்டகிரேட் பண்ணி அந்தந்த ஏரியாவில் இது இன்டகிரேட் பண்ணி எடுத்துட்டு போறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? ஸோ மற்ற கிளாஸஸ்க்கும் நம்ம கிளாஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸே அந்தந்த இடத்துலயே கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணிடும், புரியுதுங்களா? இது கார்பன் சைக்கிள். அதே மாதிரி தான் பாஸ்பரஸ் சைக்கிள் வரும்போது இந்த இடத்துல வி டிஸ்கஸ்ட் அபவுட் யூட்ரோஃபிகேஷன்னா என்னது, டெட் ஜோன்னா என்னது, ஹைபாக்சிக் கண்டிஷன்னா என்னது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் ப்ரிப்பரேஷன், புரியுதுங்களா? அது கிளாஸஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஓன் ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, ரெலவெண்டா ஸ்டாட்டிக் போர்ஷன் படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் அங்கேயே நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியணும், புரியுதுங்களா? அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஹோலிஸ்டிக்கா வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரியுதா? ஸோ அது நம்ம கிளாஸோட ஒரு முக்கியமான யூனிக் இதா நம்ம பார்க்கறோம், புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். அண்ட் ட்ரெண்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் ஃபோர்த் ஒன், பேசிக்கா அந்த சிலபஸ் பத்தி பார்த்தோமே சார், இது என்னெல்லாம் பேசுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஈகாலஜி அப்படிங்கும்போது இந்த டாபிக்ல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, வீல் ஸ்டார்ட் வித் என்வாயன்மெண்ட்னா என்னது, புரியுதுங்களா? என்வாயன்மெண்ட்ல என்னென்ன காம்பனன்ட் இருக்கு, லிவிங் காம்பனன்ட் இருக்கு, நான் லிவிங் இருக்கு. இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது ஏன் முக்கியம், இந்த இன்ட்ராக்ஷனை பத்தி படிக்கிறது பேரு என்னன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? இந்த இன்ட்ராக்ஷனால என்ன நடக்குது, எப்படி எனர்ஜி வந்து சன்லைட்ல இருந்து உள்ள வந்து வேற வேற விதங்களா மாறி அனிமல்ஸ்குள்ள என்ட்ராய் திரும்ப ஹீட்டா வெளியே போகுது, புரியுதுங்களா? எப்படி நியூட்ரியன்ஸ் வந்து பூமிக்குள்ளேயே திரும்ப திரும்ப ரீசைக்கிள் ஆயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஒரு எக்கோசிஸ்டம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல எக்கோசிஸ்டம் எப்படி உருவாகுது, அதோட ப்ராசஸ் என்ன, புரியுதுங்களா? இப்போ ஒரு அனிமல்னு பாக்குறோம், இந்த அனிமல் வந்துட்டு பூமி தோன்றிய காலத்துல இருந்தே இங்க இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அனிமல்ஸ் எப்படி பரிணாம வளர்ச்சியை வந்துட்டு மேற்கொண்டு, அதாவது எவல்யூஷன் வழியா எப்படி இங்க வந்து நம்ம நிக்கிறோம், இதோட முக்கியமான பார்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் தான் ஈகாலஜில பார்ப்போம், புரியுதுங்களா? என்வாயன்மெண்டோட பேசிக் டீடைல்ஸை மட்டும் தான் நம்ம ஈகாலஜில வில் பி டிஸ்கசிங். நெக்ஸ்ட், பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்னு பேசும்போது வெரைட்டி ஆஃப் லைஃப். ஓகே, லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே பரிமாணத்துல இருக்கிறது கிடையாது பூமியில, புரியுதுங்களா? நம்ம இருக்கோம், அதுக்கப்புறம் மங்கீஸ் இருக்கு, ஃபிஷஸ் இருக்கு, எத்தனையோ வகையான பேர்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே வேற வேற ஸ்பீஷிஸா இருக்குல்ல, எத்தனையோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கு. இந்த வெரைட்டி ஆஃப் லைஃப் தான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு பேசுவோம். அப்போ பயோடைவர்சிட்டினா என்னது, இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, இது ஃபர்ஸ்ட் லேயர் பயோடைவர்சிட்டி, புரியுதுங்களா? அப்புறம் பயோடைவர்சிட்டியை எப்படி நம்ம அழிச்சிட்டு இருக்கோம், ஹியூமன் பீயிங்ஸ் ஆன நம்ம எப்படி பயோடைவர்சிட்டியை அழிக்கிறோம், இது செகண்ட். அண்ட் தேர்ட், இதுக்கான கன்சர்வேஷன் என்னென்னது, புரியுதுங்களா? கன்சர்வேஷன் அப்படிங்கும் போது வி டாக் அபவுட் மெக்கானிசம்ஸ். ஓகே, விச் மீன்ஸ் நேஷனல் பார்க் இருக்கு, ஜூ இருக்கு, கரெக்டா? இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறது தானே. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நேஷனல் பார்க் ஜூ மட்டும் இருந்தா போதுமா, அதை பாதுகாக்கிறதுக்கு சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. அப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தியும் படிப்போம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சட்டங்கள், என்னென்ன சட்டம் இருக்கு, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், இதை பத்தியும் வில் பி டிஸ்கசிங், புரியுதா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம எப்படி என்கேஜ் ஆகுறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். ஓகே, இன்டர்நேஷனல் லெவல்ல வி டாக் அபவுட் சிஎம்எஸ் கன்வென்ஷன், ஓகே, சைட்ஸ், இந்த மாதிரி, புரியுதா? ஸோ அப்போ இதுதான் கரெக்டான அப்ரோச் வென் யூ ஆர் ஸ்டடிங் அ சப்ஜெக்ட், புரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஏன் முக்கியம், என்ன த்ரெட் அது ஃபேஸ் பண்ணுது, அப்ப எப்படி நம்ம அதை கன்சர்வ் பண்றோம், இதுதான் பயோடைவர்சிட்டியில நம்ம பார்ப்போம், புரியுதுங்களா? ஸோ இருக்கிறதுலே அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வர ஏரியா பிரிலிம்ஸ்ல பயோடைவர்சிட்டி தான். அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது, புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் தேர்ட், when it comes to pollution. பொல்யூஷன் உங்களுக்கே தெரியும், கரெக்டா? இதுல ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க போறது ஒன்னு ஏர் பொல்யூஷன், இன்னொன்னு வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் கூட கிரவுண்ட் வாட்டர் படிச்சிடும், புரியுதுங்களா? மாடர்ன் டேல இவால்வ் ஆகிற பொல்யூஷன்ல இப்போ தெர்மல் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஓகே. நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்ப பேசுறோம் நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி. இது இல்லாம பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் என்னது, ஓகே, சாயில் பொல்யூஷன் என்னது, இது எல்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பொல்யூஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா நம்மளோட எம்பசிஸ் அப்படிங்கிறது ஏர், வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், இதை மூணு சார்ந்துதான் இருக்கும். ஏன்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இங்க இருந்து தான் வருது. டெய்லி இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஜான்வரி வரைக்கும் பேப்பர் எடுத்து வச்சீங்கன்னா டெல்லியோட ஏர் பொல்யூஷன் பத்தி வராத நாளே கிடையாது. டெய்லியுமே அதை பத்தி பேசுறாங்க, கரெக்டா? அப்ப ஏர் பொல்யூஷன் ஏன் நடக்குது, அதுல இருக்க டைப்ஸ் என்னது, டெல்லியில மட்டும் ஏன் இவ்வளவு ஏர் பொல்யூஷன் ரொம்ப வேர்சன் ஆயிட்டு போகுது, கவர்மெண்ட் இதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இது எல்லாமே ஏர்ல பார்ப்போம். வாட்டர் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான், புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசால்வ்ட் ஆக்சிஜன் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் பேப்பர்ல வருது. நத்திங் என்ன சொல்றது, புதுசா எதுவும் உங்களை பயமுடுத்துறதுக்காக சொல்லல. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வர டெர்மினாலஜிஸ். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கிளாஸ்லயே வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம், புரியுதுங்களா? ஸோ இது தேர்ட் டாபிக். அடுத்து கிளைமேட் சேஞ்ச், ஓகே. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? ஸோ அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஏன் சார் வருது, எதுக்கு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் குளோபல் வார்மிங். நம்ம அதிகப்படியாக கார்பன் டை ஆக்சைடை வெளியே ரிலீஸ் பண்றனால பூமி சூடாகுது, குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் நடக்கிறனால பனிப்பாறைகள் உருகுது. பனிப்பாறைகள் அதாவது கிளேஷியஸ் உருகுது. கிளேஷியஸ் உருகிறதுனால சீ லெவல் ரைஸ் ஆகுது, புரியுதுங்களா? சைக்ளோன்ஸ் இன்டென்சிஃபை ஆகுது. ஒரு இடத்துல அதிகமா மழை வருது, பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வறட்சி அப்படிங்கிறது இருக்கு, டிராட் அப்படிங்கிறது, புரியுதுங்களா? அப்போ குளோபல் வார்மிங்னால நடக்கிற காலநிலை மாற்றத்தை தான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இயற்கை சீற்றங்கள் அதிகமாகுது, புரியுதுங்களா? சீ லெவல் ரைஸ் ஆகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஏன் நடக்குது, புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் கான்செப்ட் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வாட் வி ஆர் டூயிங். கிளைமேட் சேஞ்சை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்தியா என்ன பண்ணுது, இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ற ஏரியா. அதுக்கு தான் நம்மளோட ஃபோக்கஸும் அதிகமா இருக்கணும், புரியுதுங்களா? COP30ல இப்ப ரீசெண்டா என்ன பேசிட்டு இருக்காங்க, அதோட அவுட்கம்ஸ் என்ன, இது எல்லாமே we have to discuss. ஓகே. ஸோ இது நாலு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாவா நான் பார்க்குறேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் சேஞ்ச், வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் யூபிஎஸ்சி பிலிம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இப்போ எனர்ஜி அப்படிங்கும் போது ஒவ்வொரு கிளாஸ்ல இப்போ சோலார் ஒரு கிளாஸ், விண்ட் ஒரு கிளாஸ், ஹைட்ரோ பவர், ஓகே, அதுக்கப்புறம் பயோஃபியூவல்ஸ், அதுக்கப்புறம் மற்ற எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், ஓகே. இந்த டாபிக்ல வந்து கொஞ்சம் சயின்ஸுமே நம்ம பேச வேண்டியதா இருக்கும். சயின்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தே ஒவ்வொரு எனர்ஜி டாபிக்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கவர் பண்ணிடுவோம் ப்ராப்பரா, ஓகே. ஸோ இப்போ சோலார் எனர்ஜியோட பொட்டன்ஷியல் என்னது, இந்தியாவில் எங்கெல்லாம் சோலார் பார்க் பில்ட் பண்றாங்க, சோலார் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னது, அந்த மாதிரி. ஏன்னா இந்த ரெண்டு டாபிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மெயின்ஸ் ஓரியன்டேஷன் இருக்கனால இங்கேயே நம்ம ஓரளவுக்கு இன்க்ளூட் பண்ணி கிளாஸ்லயே அதையும் சேர்த்து வில் பி கம்ப்ளீட்டிங், புரியுதுங்களா? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது கொஸ்டின்ஸ் மோஸ்டா வரது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன ரூல்ஸ் அண்ட் லாஸ் இருக்கு, ஒன்னு. ரெண்டாவது என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, இதை பத்தி தான் கேள்வி மோஸ்டா யூபிஎஸ்சியில கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்னு ஒன்று இருக்கு, ஓகே. இதே டெக்னாலஜியில் எடுத்துட்டீங்கன்னா பைராலிசிஸ் அப்படிங்கறத பத்தி யூபிஎஸ்சியில் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பைராலிசிஸ்னா என்னது அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் லாஸ், ஓகே. பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்கு, இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்கு, பயோமெடிக்கல் வேஸ்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்கு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை எடுத்து அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் முக்கியமா. அப்பதான் யூபிஎஸ்சியில வந்து கொஸ்டின் வந்துட்டு நம்மளால அட்டன் பண்ண முடியும், புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் ஆக்சுவலா நீங்க வந்துட்டு யூபிஎஸ்சி சம்பந்தமா நியூஸ் பேப்பரை படிக்கும் போது உங்களோட அப்ரோச் ரெண்டு விதமா இருக்கணும். ஒன்னு, ஒரு நேஷனல் பார்க்கை பத்தி டைரக்டா நியூஸ் வந்திருக்கும், ஒரு புலி இறந்து போச்சு, இல்லாட்டி 2-3 போச்சர்ஸ் சேர்ந்து ஒரு புலியை அடிச்சு கொண்டுட்டாங்க, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்க்ல புலியே பார்க்க முடியல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த நேஷனல் பார்க் நியூஸ்ல வருதுன்னா நீங்க போய் என்ன பண்ணுவீங்க, அந்த நேஷனல் பார்க்கோட பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. இது காமனா எல்லாருமே எடுக்கிற அப்ரோச், புரியுதுங்களா? இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ்ல வந்துச்சு பாத்தீங்களா, கேரளால வந்துட்டு மோகன்லால் வந்துட்டு எலிஃபென்ட்டோட தந்தத்தை வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நீங்க ஃபோக்கஸ் பண்ற கரண்ட் அஃபேர்ஸை யூபிஎஸ்சி கேட்க மாட்டான், புரியுதுங்களா?
மோகன்லால் வீட்டுல யானை தந்த மாட்டினா என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுருவோம் அந்த நியூஸ் பேப்பர். ஆனா யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலிஃபென்ட் தந்தத்தை வச்சிருக்கிறது எந்த ஆக்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஹிபிட்டட், எந்த செக்ஷன் அதை பத்தி என்ன பேசுது அப்படிங்கறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூபிஎஸ்சி என்ன ஃபோக்கஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியணும். அது நம்ம கிளாஸஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்டகிரேட் பண்ண நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆக ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்வாயன்மெண்ட் கிளாஸஸ் எடுத்து நகர்த்திட்டு போவோம். ஓகே. ஸோ ஒன்னு உங்களுக்கு வந்துட்டு நம்ம கோர்ஸ் மாடியூலோட யூனிக்னஸ் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் நீங்க தனியா போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் ஐ எம்பசைஸ் ஆன் யுவர் நியூஸ் பேப்பர் ரீடிங். கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிக்கணும். இது இல்லாம ரெலவெண்ட் ஏரியாஸ்ல நானே என்ன பண்ணிடுவேன், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? இது 2வது. 3வது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஹோலிஸ்டிக்கா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே. நாட் ஃப்ரம் எனி புக்ஸ். ஓகே. யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டாட்டிக் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறானோ அதை வந்து நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணிடுவோம், வில் பி கம்ப்ளீட்டிங். புரியுதுங்களா? அப்போ ஸ்டாட்டிக் ஹோலிஸ்டிக் கவரேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் 3வது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல ஓரளவுக்கு நம்மளால கவர் பண்ண முடியும். அதுக்கான ஹேண்ட் அவுட்ஸும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? சொல்லுங்க வனிதா, டவுட்டா? ஓகே டன். ஸோ இதுதான் நம்ம கிளாஸோட ஓவரால் அப்ஜெக்டிவா இருக்க போகுது. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட அந்த 20 கொஸ்டின்ல மினிமம் ஒரு 15 டு 16 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு அப்ரோச்ல தான் நம்ம கிளாஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த பேசிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குமே டீச் பண்ண போறோம். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் கூட. ரொம்ப நிறைய பேர் எடுத்துப்போம் நம்ம சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்ல, என்வாயன்மெண்ட் நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. 10th வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்வாயன்மெண்ட் பத்தி படிச்சிருப்போம், இல்ல கேள்வியாவது பட்டிருப்போம். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தா போதும். கிளாஸ்ல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கான்செப்ட்ஸா நம்ம வந்து அக்குவேரா அணிவரா பிரிச்சிருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது உங்க மனசுல அப்படியே நின்றும். ஃபேக்சுவல் திங்ஸ் மட்டும் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கணுமே தவிர கான்செப்ட்ஸ் மறக்கவே போறது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவா நம்ம பார்க்குறோம், ஸ்டூடெண்ட்ஸை எம்பவர் பண்றது. ஓகே. ஸோ அவங்கனால என்ன பண்ண முடியணும்னா, கடைசி வரைக்கும் ஃபேக்கல்டி டிபெண்டாவே இருக்காம அவங்கனால என்ன பண்ண முடியணும், ஒன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சோடனே ஒரு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணும், எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியப்படுத்துறோம். புரியுதுங்களா? இதுதான் நம்ம கோர்ஸோட ஒரு யூனிக் ஃபீச்சரா வந்துட்டு வி ஹேவ் டிசைன்ட். ஓகே. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஓரியன்டேஷன் ஆன் யுவர் என்வாயன்மெண்ட் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் தாராளமா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்லாட்டி எனி queries ஆர் என்கொயரிஸ் எதுவா இருந்தாலுமே நீங்க தாராளமா யூ கேன் ஆஸ்க். இல்லாட்டி நம்ம சாட் பாக்ஸ்ல போடலாம், அன்மியூட் பண்ணி கூட கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே. ரொம்ப பேசிக்கான டவுட்டா இருந்தாலும் நோ வரிஸ், யூ கேன் ஆஸ்க். இல்லாட்டி நீங்க பர்சனல் மெசேஜ் போடுறதுனா கூட போடலாம். நம்மளோட இந்த ஜூம்ல காமன் இதுல நீங்க போடுறதுக்கு ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டா இருந்தீங்கன்னா தனியா கூட நீங்க மெசேஜ் போடலாம். ஒரே நிமிஷம், யாரோ டவுட் போட்டிருக்காங்க. சார் ஜென்ரலா ஒரு டவுட். நிறைய பேர் 1 to 2 அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. சிலர் எவ்வளவு அட்டெம்ப்ட் ஆனாலும் பண்ண மாட்டாங்க. இல்ல அது வந்துட்டு ஒரு ஒருத்தரோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் டிஃபர் ஆகும். ஒருத்தங்க ப்ரிப்பரேஷன் வந்துட்டு தப்பான வகையில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து கூட அவங்களுக்கு இன்னுமே யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியாம இருக்கலாம். புரியுதுங்களா? சோ அத பத்தி நம்ம வந்துட்டு ரொம்ப எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு கரெக்ட்டான கைடன்ஸ் இருக்கா? நம்ம கரெக்ட்டான பாதையில போயிட்டு இருக்கோமா? அப்படிங்கிறது தான் முக்கியம். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் ஐடியாவே என்னன்னா, நல்லா நீங்க பிரிப்பேர் பண்ணியிருக்கும்போது, அந்த சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் பேப்பர சால்வ் பண்றீங்க. ஒரு 100 கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட மார்க் வந்து ஒரு 90, 100 வரணும் அதுல. யுபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணும்போது. புரியுதுங்களா? அப்ப நம்ம நல்லா பிரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே. இது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அப்ரோச் என்னது, இல்லாட்டி சில பேர் ரொம்ப நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹால்ல பயந்து விட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வரும். புரியுதுங்களா? அதனால நீங்க அத பத்தி வரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. டன். சோ அந்த ஒரு டென்ஷன் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கரெக்ட்டான ப்ரிப்பரேஷன் பாதையில இருக்கோமா? நம்மளோட மென்டார்ஸ் கரெக்ட்டா இருக்காங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அது கரெக்ட்டா இருந்துட்டாலே தாராளமா நீங்க சொல்ற அந்த 1, 2 அட்டெம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ணிட முடியும். புரியுதுங்களா? இதுல நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். சில பேர் லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. சில பேர் தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருப்பாங்க.
நல்லா படிப்பாங்க. பட் ஆனா கொஞ்சம் லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தே வில் பி ஸ்ட்ரக்லிங். இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. யாராலயும் எந்த பேக்கிரவுண்ட்லேருந்து வரவங்கனாலயும், லாங்குவேஜ் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, பேரியர் இருந்தாலும் சரி, அவங்களால தாராளமா இதெல்லாம் தாண்டி வந்து கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு வருஷமும். புரியுதுங்களா? அதனால ப்ராப்பரான அப்ரோச். ஓகே. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நெறைய பேர் வந்து இந்த மாரி அப்ரோச் எடுக்காதது தான் ஒரு பிரச்சனையா இருக்கு மாடர்ன் டேல. ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கைட் பண்றேன், மென்டார் பண்றேன்னு சொல்லிட்டு நெறைய சோ மச் ஆஃப் இது இட் இஸ் டேக்கிங் பிளேஸ். அண்ணா நகர்லயும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாவும் சரி. அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டெப்த் இருக்கு சப்ஜெக்ட்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? எந்த மாரி அவங்க அப்ரோச் பண்றாங்க சப்ஜெக்ட்ட. என்ன மாரி விஷயத்த நம்மளுக்கு புதுசா சொல்லிக் குடுக்குறாங்க. சொன்னதையே சொல்லிக் குடுக்குறாங்களா? இதெல்லாம் பார்த்து தான் நீங்க வந்துட்டு ப்ராப்பரான ஒரு கைட் அண்ட் மென்டார சூஸ் பண்ணணும். அது தப்பாகறனால தான் நெறைய பேருக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுது. ஓகே. சோ அதுதானே தவிர, மத்தபடி வந்துட்டு நீங்க டென்ஷன்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஓகே. டன். சோ இதுதான் பேசிக்கா அதாவது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டேன்னு நெனைக்காதீங்க. என்வைரன்மென்ட்டே அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். புரியுதுங்களா? நம்ம கிளாஸஸ் இப்ப இதுக்கு மேல நம்ம என்வைரன்மென்ட்ல நம்ம நெறைய பேசணும் அப்டின்னா, நம்ம கிளாஸஸ் தான் எடுத்தாகணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம வில் பி கெட்டிங் இன்டூ தி கான்செப்ட்ஸ். புரியுதுங்களா? நம்மளோட ஃப்ளோ அப்டிங்கிறது ரொம்ப வேற மாரி இருக்கும். ஸ்டூடண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகே. யாருமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இது கிராஸ்ப் பண்ற மாரி அந்த டென்ஷன் இருக்காது. ஓகே. அது ரொம்ப ஒரு யூனிக்கான இதா நம்ம பாக்குறோம் நம்மளோட இதுல. ஓகே. டன். சோர்ஸ் பொறுத்தவரைக்கும், ஆ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட இதுலருந்தே புக் புரொவைட் பண்ணிருவாங்க ஸ்டாட்டிக். 2வது என் சைட்லருந்து உங்களுக்கு இந்த மாரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ஸ் வந்துரும். பிபிடி நான் எடுக்கிற பிபிடி உங்களுக்கு பிடிஎஃப்பா மாத்தி அனுப்பிச்சுருவேன். இது 3. இது 3யும் ஸ்டாட்டிக் வச்சுக்கணும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு ஹிந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? டவுன் டூ எர்த் அப்பப்ப டவுன் டூ எர்த் வெப்சைட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ரெஃபர் பண்ணலாம். புரியுதுங்களா? பட் இந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா நானே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள இன்டகிரேட் பண்ணிர்றேன். அதனால நீங்க அந்த டென்ஷன் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது பெருசா. ஓகே. டன். சோ இதுதான். அந்த 5 சோர்சஸ் அப்படிங்கிறது தாராளமா போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஹிந்து, டவுன் டூ எர்த், ஸ்டாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு புக் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம கிளாஸ்ல எடுக்கிற இந்த நோட்ஸா இருக்கட்டும், அத நான் சென்ட் பண்ணிருவேன். பிபிடியுமே நான் சென்ட் பண்ணிருவேன். பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணி. ஓகே. டன். ஓகே. ஓகேங்க. சரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா நம்மளோட குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் பி ஹேப்பி டூ ஹெல்ப். ஓகே. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூங்க.